ரோபோ சங்கர் அவர்களோட மறைவுக்கு பின் அவரோட வீட்டுக்கு அட்டை பெட்டி ஒன்று வந்திருக்கு அப்படின்னும், அதை திறந்து பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தகவல் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நடிகர் ரோபோ சங்கர் அவர்களோட மறைவுக்கு பின் தொடர்ந்து அவர பத்தின ஏகப்பட்ட செய்திகள பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில அண்மையில வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்களோட வீட்டுக்கு அட்டை பெட்டி ஒண்ணு வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு பக்கம் அளவு இருந்திருக்கு. அந்த ஒரு அட்டை பெட்டியில என்ன இருந்திருக்கு அப்படின்னா, ரோபோ சங்கர் அவர்களோட உருவப்படம் தான் இருந்திருக்கு. அதுக்கு கீழேயே அவர பிரைஸ் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸும் இருந்திருக்கு. இதை யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ட்ரஸ்ட்லேருந்து இந்த ஒரு கிஃப்ட்ட குடுத்துருக்காங்க. மேலும் அவங்க வந்திருந்த நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "ரூபோ சங்கர் சார் உயிரோட இருக்கும்போது எங்களுக்கு ஏகப்பட்ட நல உதவிகள் செஞ்சிருக்காரு. அது உங்களுக்கும் தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்காவது ட்ரெஸ் வேணும்னா வாங்கி குடுப்பாரு, மருத்துவ செலவுனா பண்ணி குடுப்பாரு, கல்வி செலவுனா பண்ணி குடுப்பாரு. இப்படி எந்த ஒரு விஷயம்னாலுமே எங்களுக்காக அவரு பண்ணியிருக்காரு. அவரு இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற நியூஸ் கேள்விப்பட்ட உடனேயே எங்களால ஏத்துக்கவே முடியல. அன்னைக்கு நாங்க அவர பார்க்க வரலாம் அப்படின்னு இருந்தோம். பட் அண்ணன் ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் சார், சிவகார்த்திகேயன் சார் அப்படின்னு மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இங்க மிகப்பெரிய கும்பலும் இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் குழந்தைகள்லாம் அழைச்சுட்டு எங்களால வர முடியல. 1 வீக் கழிச்சு வந்து உங்கள பார்த்தா கரெக்ட்டா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் 1 வாரம் கழிச்சு வந்திருக்கோம். எங்கள மன்னிச்சிடுங்க. சார் உயிரோட இருக்கும் வரை எங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல உதவிகள் செஞ்சாரு. நெறைய நல்ல மனிதர்கள வந்து அவரு எங்ககிட்ட வந்து அறிமுகப்படுத்தினாரு. அவங்களால நெறைய உதவிகள் கிடைச்சுச்சு. அவரு ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அங்க வந்தாருன்னா, அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு, சிரிச்சுட்டு அவங்கள சிரிக்க வச்சுட்டு தான் போவாரு. அவர் இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறத எங்களால ஏத்துக்கவே முடியல. அவரோட ஆத்மா எங்க இருந்தாலும் சாந்தி அடையணும் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க. அந்த ஒரு கிஃப்ட்டையுமே அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதாவது ரோபோ சங்கர் அவர்களோட உருவப்படம் போட்ட அந்த ஒரு கிஃப்ட்ட இத பார்த்துட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா எமோஷனல் ஆகி அழுதுருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல நடிகரான நாகார்ஜுனா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மீது ரொம்பவே அப்செட்ல இருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. சமீபத்தில லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில வெளிவந்த படம் தான் கூலி. இந்த ஒரு படத்துல நாகார்ஜுனா வில்லன் கதாபாத்திரம் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. குறிப்பா இந்த கேரக்டருக்கு வந்து சுத்தமா அறிவே இல்லாத மாரி தான் படத்துல இருந்துச்சு. நாகார்ஜுனா இதுவரைக்கும் 98 படங்கள் பண்ணியிருக்காரு. எதுலயுமே வில்லன் கதாபாத்திரம் பண்ணது கிடையாது. ரஜினி சாருக்காகவும், லோகேஷ் கனகராஜுக்காகவும் தான் இந்த ஒரு படத்துல வில்லனா நடிச்சாரு. ஆனா இந்த ஒரு படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கேலி கிண்டலுக்கும் ஆளாகியிருக்கு. குறிப்பா அவரோட கேரக்டர்ல மிகப்பெரிய அளவுல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. படம் முழுக்க ஒரு தத்தி கேரக்டரா தான் இருக்கு அப்படிங்கிற ட்ரோல் மெட்டீரியலா அந்த ஒரு கேரக்டர் மாறியிருக்கு. இதனால லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மேல மிகப்பெரிய ஒரு கோவத்திலயும், அப்செட்லயும் நாகார்ஜுனா இருக்காராமா. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மேல இவரு மட்டும் இல்லாம அமீர் கானுமே வருத்தத்துல தான் இருக்காராமா. அதனாலேயே அவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ப்ராஜெக்ட்ட கிடப்புல போட்டிருக்காராமா. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.